Good afternoon. Hi. எல்லாரும் எங்க போறீங்க? நம்ம எல்லாம் இப்ப எங்க போறோம்? நம்மளோட அக்லூர் ஸ்பெஷல் ஸ்கூல் புது பில்டிங்காக போறோம். சரியா? இப்போ நாங்க வந்து இவ்வளவு நாள் பழைய பில்டிங் வீட்ல தான் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தோம். இப்போ நமக்குன்னு ஸ்கூல் வந்து தனியா கெட்டியாச்சு. அந்த ஸ்கூல் வந்து இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. இன்னைக்கு போய் நாங்க இந்த ஸ்கூல்ல ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்னென்ன ஏதாவது பொருள் எதுவும் கிடைக்குதா என்னன்னு கலெக்ட் பண்றதுக்காக போறோம். ஸ்கூல்ல கார்டனிங் இருக்கு. அந்த கார்டன்ல எங்களுக்கு தேவையான திங்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கறத என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? ஃபைன் மோட்டாருக்கு என்னென்ன திங்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். மகேஸ்வரி கொஞ்சம் வேகமா வாங்க, கீழே பார்த்து நட. இப்போ வந்து என்ன பசங்க எல்லாரும் குட் ஆஃப்டர்நூன் சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நாங்க இப்ப இருக்கிறது 12:30 மணி மதிய நேரம். இங்க நல்ல மழை மேகமா இருக்கு, அதனால லைட்டா தூரல்லாம் விழுந்திருக்கு. இது வந்து தோட்டத்துல என்னது போட்டிருக்காங்க, சோளமாடா? சோளம் போட்டிருக்காங்க. இந்த சைடு இது எங்களோட ஸ்கூலோட செட்டு, இது ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கேட், பெரிய கேட்டா இருக்கு. நம்ம மகேஷ்குமார் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்பலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்துல ஒரு நாள் பசங்களை வெளியில நம்ம அவுட்டிங் கூட்டிட்டு போகும்போது அப்போ அங்க என்னென்ன பாக்குறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஓரலா சொன்னோம் அப்படின்னா வந்து அதை ப்ராக்டிக்கலா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட உள்ள வந்திருக்கோம். கிரவுண்டு, இது கிரவுண்டில் வந்து மழை பெஞ்சிருக்கனால நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இங்கே எல்லா பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் இனிமேல் படிக்க போகிறாங்க. இது எங்கள் ஸ்கூலோட கிளாஸ் ரூம் பில்டிங். வாங்கடா. என்னடா நம்ம வச்ச மரம்லாம் ஒன்றையும் காணும். இருக்கா? இருக்கு 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 மரம் இருக்கு. இதெல்லாம் வந்து மழைக்கு முன்னாடி பசங்களே நட்டுன செடிங்க. இதெல்லாம் மரம் நல்லா வளர்ந்துருக்கு. நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு போனோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாள் மழை பெஞ்சதுனால இங்கிட்டு வரல. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நட்டினது. சிசர் எதுவும் எடுத்துட்டு வரலையாடா ஏதாவது பறிக்கிறதுக்குன்னா? இது வந்து இது ரன்னிங் ட்ராக்கு. இதுல வந்து நாங்க பசங்க வந்து டெய்லி ஓடுறதுக்காக இந்த ரன்னிங் ட்ராக் போட்டிருக்கு. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இதுலதான் வேன் வரும், வீல் சேர் எல்லாம் வரும், ரன்னிங் வந்து போவாங்க. இது இப்போ மழை பெஞ்சதுனால மண்ணா இருக்குது. கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நல்லா அழகா வச்சுருவோம். ஃபுல்லாகவே பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த இடம், இது கிரவுண்டு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்காக இங்கே நியூ பில்டிங்காக வந்தோம். எப்படி இருக்கு விநாயகவல்லி? கிரவுண்ட் எப்படி இருக்கு சொல்லு. பிடிச்சிருக்கா விளையாடுறதுக்கு? விளையாடுவியா? ஓடுவியா? என்ன விளையாடுவ? என்ன விளையாடுவ? ஆதவ நீ என்னடா விளையாடுவ? என்னடா யானை சவுண்ட் கேக்கு? மகேஷ்குமார் என்ன பண்ற? மகேஷ்குமார் இது வந்து இடையில சோளம் வந்து வந்திருக்கு. இந்த சோளத்தை நானே இன்னைக்கு தான் நேரடியா பாக்குறேன். நான் இன்னைக்கு தான் ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்ப பாக்குறது. இந்த சோளத்தை தான் இன்னைக்கு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சோளம் வந்து இப்ப நம்ம கட் பண்ணணும். அதுக்கு சிசர் தேவை. சிசர் எடுக்காம வந்தாச்சு, பசங்க எடுக்க போயிருக்காங்க. சிசர் இல்லையா? சோளத்தை மட்டும் பறிச்சுட்டு போயிடலான்னு. அந்த ஒரு பூ இருக்கு இல்ல இருங்க வாரேன். தனித்தனியா அப்படி போகலாம்.
சிசர் இல்ல, அதனால அத கைட்டே நம்ம பிச்சிடலாம். மெதுவா மெதுவா, சகதி வலிக்கிறாம இறங்குங்க. அந்த சோளத்தை மட்டும் பறிங்கடா, செடியோட பிச்சுறதையே. கொஞ்சம் இடம் விட்டு. ஏன் அப்படி பறிக்க வேண்டாம், அந்த கம்போட பறி. ஆமா, பாலாஜி பறிக்கிறான் பாரு. எடுங்க, கத்தியாச்சும் எடுத்துருக்கலாம்ல. கத்தி இல்ல, இது எப்படி எங்க காட்டுல உடைச்சிருந்தா அது உடைச்சிருக்குந்தா உடைச்சிட்டாங்க. டேய் கையை அறுத்துறாமனே வச்சிரு. வீடு உடஞ்சுதான் இருக்கு ரேசா. போதும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிறோம். எல்லாத்தையும் மொத்தமா பறிச்சோம்னா மத்த பசங்க வரும்போது செய்ய முடியாது. போதும்டா. இன்னைக்கு வந்து ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த சோளம் நம்ம பறிச்சிருக்கோம். ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு லீவு, அவன் கோகுல்குமார். அதனால மீதி 2 நாங்கள் விட்டு வச்சிருக்கோம். அதை வந்து அடுத்த டைம் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வரும்போது கோகுல்குமாருக்காக இந்த 2 கதிரும் விட்டுருக்கு. இதை வந்து அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம பறித்து அவனுக்காக தனியாக ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். போலாமா? பறிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு என்ன படம் வரையறதுக்கு பிடிக்குமோ அதை வரைஞ்சி இதை இந்த சோளத்தை எல்லாம் உருகி என்ன செய்யணும், அதுல டெக்கரேட் பண்ணணும். சரியா? ஆமா, ஓகேவா? பண்ணலாமா? போமா, வாங்க கிளாஸ் ரூம் போலாம். இது வந்து சின்ன சின்ன கல்லா இருக்கு. இந்த சரல்லையும் எடுத்துட்டு போய் எதையாவது பண்ணலாமே. என்ன குட்டி குட்டியா இருக்குல்ல, இதை ஒரு கை அள்ளிக்கிடுவோமா? நிகிலேஷ், ஒரு கை அள்ளு. சின்ன சின்ன கல்லு, ரொம்ப பொடிசா இருக்கு பாரு, அந்த கல்லு அள்ளு. ஆமா, இதுல இருக்கு பாரு, இது அள்ளு. ஆமா, சும்மா ஒரு கை மட்டும் அள்ளிட்டு வா. போதும், ஓகே. இந்த கல்லை வச்சு எதையாவது பண்ணலானே. பாலாஜி போதும், வந்துரு. கேன் வேஸ்ட் கேன்.